ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம ஆனால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்துடைய பேர் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா 2026 ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். அண்ட் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸில் படம் பார்க்குறதுக்காகவே எடுக்கப்பட்டது. இது டைரக்ட் பண்ணது யாருன்னா ஃபில் லார்ட் அண்ட் கிறிஸ்டோஃபர் மில்லர். அண்ட் ரைட் பண்ணது யாருன்னா ட்ரூ கொடார்ட். அண்ட் இது வந்து ஒரு நாவல் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். நாவல் பேரும் இது தான். அந்த நாவல் எழுதுனது வந்து ஆண்டி வீர். இவர் எழுதின நாவல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியும் மூவிஸாகவும் வந்திருக்கு. இந்த மூவியோடைய ஸ்டோரி வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கிரேஸ் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா மூழ்கிடுவார். அவர் இதுக்கு முன்னாடி கோமா ஸ்டேஜில் இருந்திருப்பார். கோமா ஸ்டேஜ்லேருந்து மூழ்கிருப்பார். அப்புறம் மூழ்கிட்ட பிறகு அப்படின்னா பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மயக்கத்தில் அப்படியே அங்கேயே அப்படியே ஆடிட்டே இருப்பார். அண்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து தெரிய வரும். என்னென்னா, அவர் கூட பயணம் பண்ணவங்க வந்து எல்லாருமே இறந்துட்டாங்க. இவர் மட்டும்தான் உயிரோடு இருக்கார். அண்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன ஏதுன்ட்டு இவருக்கே தெரியாது. கொஞ்சம் டைமுக்கு ஆக ஆக அவருக்கு கொஞ்சமாக ஞாபகம் வரும். அந்த ஞாபகம் வந்து எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்டோரி சொல்லும்போது அப்போ தான் தெரிய வரும், இவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், மாலிகுலர் பயாலஜிஸ்ட் வந்து எதுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ளே இருக்கார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவருக்கு வரும். அதுக்கப்புறமா தான் தெரியும் இவரால் தான் ஒரு சில விஷயம்லாம் பண்ண முடியும். அண்டு அதுக்கு வந்து இவர் ரொம்ப முக்கியமான, இந்த பயணத்துக்கு வந்து இவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வரும். என்னென்னா, பெட்ரோவா லைனுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து என்னென்னா, மார்ஸ்லேருந்து சன்னிலேருந்து வீனஸ் வரைக்கும் ஒரு லைன் ஒன்று இருக்கும். ஒரு பாஸ் ஆகும். ஓகேவா? அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோபேஜ் என்ற ஒரு இதுவால் உருவாகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சன்லைட் வந்து ரொம்ப டிம் ஆகுது. அண்ட் அந்த டிம்னஸ் வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னா எர்த்தோடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப -டிகிரியில் போகும். அப்புறம் -டிகிரியில் போச்சுன்னா ஃபார்மிங் எதுவும் பண்ண முடியாது. நிறைய விஷயம், இந்த கேட்டில் அந்த அனிமல்லாம் இறந்துடும். மனிதர்களாலே வாழ முடியாது. ஸோ எல்லாமே போய்டும். ஸோ அந்த ஆஸ்ட்ரோபேஜ்னால் என்ன, அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது, அது எப்படி நம்ம எல்லாமே ரிவர்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, இதுதான் அந்த படத்துடைய கதை. அப்படி ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேஸ் சயின்டிஸ்ட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். இந்த ஆஸ்ட்ரோபேஜ்னா என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அப்படி அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டமில் வந்து டாவ் சிட்டின்ற ஒரு இடம் இருக்கும் சோலார் சிஸ்டமில். அந்த இடத்துக்கு போவார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று பார்ப்பார். அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுடைய அவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்டுடைய அந்த மெட்டல் இருக்கும்ல, அது எல்லாமே பார்த்திங்கன்னா செனான் என்ற ஒரு மெட்டல் மூலமாக உருவாக்கப்பட்டது. அவங்களுடைய உடம்பு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ராக்கி என்ற ஒரு ஏலியன் இருக்கும். அந்த ஏலியனுக்கும் கிரேஸுக்கும் உள்ள நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுக்குள்ளே உள்ள எமோஷ்னல் கனெக்ஷன். அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற ராக்கியும் லோன்லினஸ்ஸாக இருப்பார், இவரும் லோன்லினஸ்ஸாக இருப்பார். ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் எப்படி கம்பெனின்னு கொடுத்துக்கிறாங்க, ரெண்டு பேருமே எப்படி ஒருத்தர் இந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் அந்த படத்துடைய கதை. அண்டு ஸோ இது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க இந்த விஷயம் எல்லாமே. அண்டு இதுதான் ஓகேவா. அண்டு என்னோடய ஒப்பீனியன் வந்து என்னென்னா, இந்த படம் வந்து ஆக்சுவலி நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸில் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் வந்து மொபைலில் பார்த்தேன். ஸோ மொபைலில் வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. ஆனால் ஐமேக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த விஷுவல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். முக்கியமாக அந்த ராக்கியோடைய உலகம், அந்த லைட் செட்டிங், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்தது. ஓகேவா? ஸோ இதான் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாய்லர்லாம் சொல்ல விரும்பல. ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த கிரேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ட்ரபுளில் மாட்டிட்டு அவர் உடம்பு முடியாமல் போய்டுவார். அப்போ வந்து ராக்கி வந்து ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணுற சீனு, அது சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. ஸோ இந்த படம் இதுதான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த படம் வந்து கொஞ்சம், இந்த படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்கும்.
அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய டெப்த்து இல்லாத மாதிரியே இருந்துச்சு. ஓகேவா, டெப்த் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அண்டு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரக்டருக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய கேரக்டர் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு தான் நல்லா இருந்திருக்கும். அண்டு அது கொஞ்சம் ப்ராப்ளமாக பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு எடிட்டிங் அதெல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் ஸ்டோரி வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. ஓகேவா, ஒரு சில சீன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாகவே இருந்துச்சு. அண்டு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து லோன்லினஸ் வச்சு தான் வருது. அந்த லோன்லினஸ்க்குள்ளேயே அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க முடியுமோ அது வரைக்கும் எடுத்திருக்காங்க. பட்டு ஆனாலும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேவா, அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக நான் பார்த்தேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓவராலாக நல்லா தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம்னா, அந்த படம் வந்து பயங்கரமாக ஹைப்பு பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமாக ஹைப்பு, செம்ம ஹைப்பு. அந்த ஹைப்போடு இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மொக்கையாக தான் தெரியும். அந்த ஹைப்பெலாம் இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு சைஃபை ட்ராமா பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் வந்து நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ஒரு ஏலியன்னு. அந்த ஏலியன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லு, அதுக்கு எவ்வளோ எனர்ஜி, அதெல்லாம் கொஞ்சம் எப்படி எப்படின்னு காமிப்பாங்க. ஓகேவா, அந்த நிறைய விஷயம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து டக்குன்னு நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. ஓகேவா, ஸோ நிறைய விஷயம்லாம் மேபி கெமிக்ஸ் இதில் யூஸ் சொல்கிற அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மேபி நீ கொஞ்சம் சேட் ஜிபிடி கிட்ட கேட்டு போங்க. சேட் ஜிபிடி கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி இந்த படம் பார்க்க போகிறேன், இதில் வந்து என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும்ன்ட்டு கேட்டு பாருங்கள். அது சொல்லும். மேபி அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சேட் ஜிபிடி ஆர் ஜெமினி ஆர் க்ராக் இல்லைன்னா க்ளாட் கிட்ட கூட கேளுங்க. ஓகேவா, ஸோ கேட்டு பாருங்கள். கேட்டு வேணால் அது கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வேணால் போனால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு புரியும். நான் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் எதுவுமே நிறைய விஷயம் தெரியாமல் பார்த்தேன். ஒரு சில இதெல்லாம் புரியவே இல்லை. ஆனால் கொஞ்சம் ஒரு பேசிக்காக ஒரு சில விஷயம் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும்ல, அதெல்லாம் நல்லா புரிஞ்சுது. ஸோ அவ்வளோதான், மற்றபடி வரதில்லை. அண்ட் பாய். உங்களுக்கு டைம் கிடச்சின்னா கண்டிப்பாக பாருங்கள். இப்போ டைம் வந்து 6:10 அண்ட் May 19, 2026.